understand what are the chemical composition of the ocean. You can understand. So, that is called meditation, to study oneself, what I am. If one has actually studied himself, then he can understand God also. Now take for example, what I am. If you meditate upon yourself, you can understand that you are an individual person. Individual person means you have got your own opinion. I have got my own opinion. Therefore, sometimes we disagree. Because you are individual, I am individual. And because we are all individual and part and parcel of God, then God also must be individual. This is study. As I am a person, so God is also person. God cannot be in person. If we claim God is the original Father, Supreme Father, the Christian religion believes, all other religion believes, and we also believe Bhagavad Gita, because Krishna says, Aham bija pradapita, I am the original Father of all living entities. So, if God is Father of all living entities, and we all living entities, we are individual persons, how God can be in person? God is person. This is called philosophy, this is called logic. Now, here, in this world, we have got experience that we want to love somebody. Anyone, even in animal kingdom. A lion also loves the cubs. The lion is there. Prey, it is called prey. So therefore, this loving affair is there also in God. And when we come in contact with God, our dealing will be simply on the basis of love. I love Krishna or God, and Krishna loves me. This is our exchange of feeling. So in this way, the science of God, even without reading any Vedic literature, of course that will help you. If you are deeply studying what is God, you can understand God. Because I am a sample of God. I am minute particle. Just like the particle of gold is gold. The drop of ocean water is also salty. The ocean is also salty, you can understand. Similarly, by studying our individuality, by studying our propensity, we can understand what is God. This is one side. And here, God personally presents himself, Krishna. He says, Dada Dadahi Dharma, saintly, devoted, and to kill the demons. பகவான் அவருடைய இன்னைக்கு பொதுவாக இரண்டு விதம் இருக்கும். ஒன்று உருவவாதம், இன்னொன்று அருவவாதம். அருவவாதம்னா இறைவனுக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க. பட் நம்ம வேத சாஸ்திரங்கள் அப்படி சொல்லலை. பகவானுக்கு உருவம் இருக்குது. அதுக்கு உதாரணம் தான் பிரபார் நம்மளையே பார்க்கலாம் முடியாது. இப்போ நம்மளே தனிப்பட்ட முறையில் நம்ம சிந்திச்சு தியானம் பண்ணி பார்த்தோம்னா, அப்போ அந்த நான் யார், அப்போ அந்த நான் யார் அப்படின்னு பார்க்கும்போது நாம் ஒரு தனிப்பட்ட ஒரு நபர், நம்ம தனிப்பட்ட ஒரு நபராக நம்ம இருக்கிறோம். அப்போ நாம் தனிப்பட்ட நபராக இருக்கும்போது அதே மாதிரியே தனிப்பட்ட நபர் பல பேர் இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பேரும் வந்திருக்கோம்னா அப்போ பகவான் ஒரு நபராகத்தான் இருக்க வேண்டும். பகவான் ஒரு நபராக இல்லாமல் நாம் ஒரு தனிப்பட்ட நபராக ஆக முடியாது. அதனால தான் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார், அகம் பீஜ பிரதாபிதா, எல்லா உயிரினங்களுக்கும் விதையளிக்கும் தந்தை நான் தான் என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார். ஸோ அப்போ எல்லா உயிரினங்களுக்கும் அவர் மனிதர்களுக்கு மட்டும் தந்தைன்னு சொல்லலை, எல்லா உயிரினங்களுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ எல்லா உயிரினங்களும் வரும்பொழுது மனிதர்கள், மிருகங்கள்,
பறவைகள், இப்படி பலதரப்பட்ட ஜீவன்கள் எல்லாமே அதில் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பகவானுக்கு தந்தை அப்படின்னா எப்படி? இப்போ நம்ம குடும்பத்தில் தந்தை தாய் இருந்தால் நம்ம என்ன செய்கிறோம்? நேசிக்கிறோம். அவங்கள வந்து நம்ம அன்பு செலுத்தணும். நேசிக்கிறோம்னா அன்பு செலுத்தணும். அதே மாதிரியா நாம் பகவானாகிய கிருஷ்ணருக்கு அன்பு செலுத்தப்பட வேண்டும். அப்போ நம்ம வந்து அந்த இந்த விஷயங்களை நம்ம பகவத்கீதை இதில் ஆழ்ந்து படித்தோம்னா இது சுலபமாக நம்ம புரிந்து கொள்ளலாம்ங்கிறார் பிரபாதர். ஏன்னா ஒரு நபர் அப்படின்னு அவர் இருக்கும் பொழுது அந்த நபர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம் இருக்கும், சொந்த அபிப்பிராயம். இப்போ எனக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம், உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருமே தனிப்பட்ட நபர்கள், தனித்தன்மை வாய்ந்தவர்கள். ஆத்மாக்கள் எல்லாமே தனித்தன்மை வாய்ந்தவர்கள். அதே மாதிரி தான் பகவானுக்கும் தனித்தன்மை இருக்குது. அவருடைய ஐஸ்வர்யங்களை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதனால் பகவான் அப்படிங்கிறவர் ஒரு நபர், அவருக்கும் உருவம் இருக்குது. உருவம் இல்லாத ஒரு நபர் எதுவுமே கிடையாது. அப்போ அவர் ஏன் தோன்றுகிறார் அப்படிங்கிற கேள்வி வருகிறது. அதுதான் இங்கே சொன்னார், யதா யதாகி தர்மஸ்ய, பக்தர்களை காத்து அசுரர்களை அழிப்பதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் தோன்றுகிறேன் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அதனால தான் பிரபார் வந்து பகவத்கீதையை நம்ம எல்லாரும் படிக்கணும். ஏன்னா பகவத்கீதையை படித்தா தான் நம்மளால் இதை புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா இன்றைக்கி பகவத்கீதையை நம்ம படிக்காமல் அதில் உள்ள தத்துவங்களை புரிஞ்சுக்கலாம். இதுதான் தத்துவம். நான் யார் அப்படின்னா பகவான் ஒரு நபர். அப்போ பகவான் ஒரு நபராக இருக்கிறதுனால நாம் அவரை நேசிக்கணும். எப்படி நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களாம் நம்ம நேசிக்கிறோம், அன்பு செலுத்தணும். அந்த அன்பு தான் பிரேமை அப்படிங்கிறது. இதுதான் நம்முடைய அல்டிமேட் கோல். இந்த கிருஷ்ண பிரேமையை அடைகிறது நம்முடைய அல்டிமேட் கோல். பட் அதுக்கு பல விஷயங்களை பகவான் நமக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்ம இயற்கையிலேயே யார் மேலேயே அன்பு செலுத்தணும். அங்கே சொன்னார் இல்லையா, சில பேர் என்ன செய்வாங்க, மிருகங்களுக்கு அன்பு செலுத்துவாங்க. ஏதோ விதத்தில் அன்பு செலுத்தணும். ஆனால் யாருக்கு அன்பு செலுத்தணும் யாருக்கு தெரியலை. நம்ம 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 குடும்பத்தினருக்கு அன்பு செலுத்தணும், அடுத்து உறவினருக்கு அன்பு செலுத்தணும், இப்படி யாருக்கும் அன்பு செலுத்தணும். ஆனால் உண்மையான அன்பு அப்படிங்கிறது கிருஷ்ணர் தான். ஏன்னா கிருஷ்ணர் தான் நம்மளுடைய தந்தை அப்படிங்கிறத இங்கே தெளிவாக சொல்கிறார். அகம் பீஜ பிதா, எல்லா உயிரினங்களுக்கும்ட்டார். நமக்கு மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களுக்கும். அதனால தான் நம்முடைய நோக்கம் கிருஷ்ண பக்தியில் வரவங்க உண்மையிலேயே கிருஷ்ணரை நேசிக்கும் பொழுது எல்லா உயிரினங்களையும் நேசிச்சிருவாங்க. அதனால பிரபா சொல்கிறார், எப்போ நீங்கள் கிருஷ்ணரை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்களோ அப்போ எல்லா உயிரினங்களையும் நாம் நேசிக்க கற்றுக்கணும். அப்போ எல்லாமே ஒற்றுமையாக நாம் இருக்கலாம். அதனால பிரபா கிருஷ்ணரை மையமாக வைக்கணும். கிருஷ்ணரை மையமாக வைத்து நாம் அந்த அன்பு, அதுதான் பிரேமை அப்படிங்கிறாரு. ஸோ அதனால் இந்த கிருஷ்ண பிரேமை அடையிறதுக்கு நம்ம வந்து இந்த பக்தியில் முன்னேறணும். பக்தியில் வந்து போன வாரம் வைஷ்ணவ குரு அழகாக சொன்னார். ஃபஸ்ட்டு நம்ம வரும்போது பயபக்தியில் வருவோம். பயத்தினால நம்ம பக்திக்கு வருவோம். அப்புறம் பலனை எதிர்பார்த்து பக்தி பண்ணுவோம். அடுத்து பலனை ஏதோ சம்திங் எதிர்பார்க்குறோம், எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லி பக்தி பண்ணுறோம். அடுத்து பற்றற்ற நிலையில் பக்தி பண்ணணும். அடுத்து பற்றற்ற நிலையில் நம்ம எந்த விதமான பலனையும் எதிர்பார்க்காம நம்ம பக்தி பண்ணணும். அடுத்து பிரேம பக்தி, ஹையஸ்ட் ஸ்டேஜ், அதுதான் பிரேம பக்தி. பிரேம இப்போ பிரபு சொன்னார் இல்லையா, அன்புடன் கூடிய பக்தி தொண்டு. அதனால் லவ் அண்ட் டிவோஷனல் சர்வீஸ், அன்புடன் கூடிய பக்தி தொண்டு தான் பிரேம. அப்போ அங்கே வந்து என்ன இருக்காது, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது. ஒன்றே ஒன்று தான், அன்பு மட்டும்தான். அங்கே அன்புனா என்ன? சேவை. ஸோ அன்பு செலுத்தணும் அப்படின்னா என்ன? சேவை மூலமாக தான் நம்ம அன்பு செலுத்தணும். நான் அன்பு செலுத்தின்னு சொல்லி சும்மா இருக்க முடியாது. எப்படி நம்ம குழந்தைகளுக்கு அன்பு செலுத்துகிறோம்னா அவங்களுக்கு சேவை பண்ணுறோம். ஆனால் அந்த சேவையில் எதிர்பார்க்குறோமா? இல்லை. அந்த நிலை தான் உயர்ந்த நிலை. அந்த பிரேம நிலை தான் நமக்கு வந்து கலியுகத்தில் சைத்தன்ய மகாபுரு நமக்கு கொடுக்க வந்திருக்கிறார். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரதாயத்தை கிருஷ்ணாய கிருஷ்ண சைத்தன்ய நாமனே கௌரதிஜ்வே நமோ நமஹா. ஸோ சுலபமாக கொடுக்க வந்தார். இது ரொம்ப ரொம்ப கஷ்டம் பிரேமலை அடைகிறது. ஆனால் கலியுகத்தில் சைத்தன்யர் நமக்கு சுலபமாக இந்த ஹரிநாமம் மூலமாக கொடுத்துட்டார்.
அதனால் பக்தர்கள் நம்ம வந்து அந்த நிலையை அடையிறதுக்கு நாம் எல்லாரும் முன்னேறணும். பக்தி அப்படிங்கிறது ஏன்னா அப்போ தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். பகவான் தான் நம்முடைய தந்தை. ஸோ அதுதான் இங்கே சொல்கிறார். பகவான் தான் நம்முடைய தந்தை. நாம் எல்லாம் தனிப்பட்ட நபர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம் இருக்கலாம். பட் அபிப்பிராயத்தின் நோக்கம் பகவான் மேலே நாம் அன்பு செலுத்தணும். அதனால் பகவான் உருவமானவர், அன்பு செலுத்தணும். அதுதான் நம்முடைய உண்மையான நிலைமை. ஸோ பிரபா ரொம்ப அழகாக இன்னைக்கு சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாரும் அதை புரிந்து கொள்ளலாம். ஹரே கிருஷ்ணா. இன்று பிறந்தநாள் கொண்டாடும் பக்தர்கள் யாரோட ஆர் ஜீவரத்னம், மணிவாசகன். ஸோ இவர்களுக்கும் இவருடைய குடும்பத்திற்கும் கிருஷ்ண பலராம் கருணையினால கிருஷ்ண பக்தியில் எல்லாரும் முன்னேற சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. ஜாய்.